ஹாய் எல்லாரும் வணக்கம். மார்ச் 30th எங்கள் தொத்தாக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ திஸ் இஸ் 27th ஆனிவர்சரி. ஸோ அதனால் நானே எங்கள் அப்பா கவின் எங்கள் அம்மா நாங்கள் எல்லாருமே வந்து ஆரணிக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஆரணிக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேக்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ செலப்ரேஷன் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். போடா குண்டா போடா ஸோ சேம் டே வந்து என்னோடய நாத்தனாருக்கும் ஆனிவர்சரி அண்ட் மார்ச் 31st வந்து எங்கள் தொத்தாக்கு வந்து பர்த்டே. ஸோ நீங்களும் உங்களோட விஷஸாக அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இப்படி தான் எங்களோட செலப்ரேஷன் போச்சு. தங்கப்பில் வந்து அந்த கேக் வாங்கும் போதுலேருந்தே அம்மா யார் கேக் வெட்டுவா, நானும் கேக் வெட்டுறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவன் அந்த கேக்கே பார்த்துட்டு அந்த சாக்லேட்ஸ்க்காகலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஃபைனலி கேக் வெட்டினோடனே அந்த சாக்லேட்லாம் எடுத்து அவர் மாட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ நாங்களும் கேக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட தான் உட்காந்தாச்சு. தங்கப்பில் வந்து சாப்பாடே வேணான்னு ஒரே ஸ்ட்ரைக் பண்ணி ஆரம்பிச்சிட்டாச்சு. நம்ம போதும் போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் வந்து சாப்பாடு மட்டும்தான். கறி கம்மியாக போடு, போதும் 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 போதும்னு சொல்கிறது நான் தான். அப்படியே எப்படியோ சாப்பிட்டு தங்க பிள்ளைக்கோ 2 வா ஊட்டி முடிச்சுட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த ஸ்வீட் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். தங்க பிள்ளை வந்து அந்த ஆப்பிள் மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு கிரேவிங்காக இருந்தது. காலையில் எழுந்த உடனே அம்மா ஆப்பிள் ஸ்வீட் வந்து சாப்பிட்லான்னு சொன்னியே அப்படின்ட்டு அவரே சொல்லி எடுத்துகிட்டு வந்து காலையிலே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. உங்களோட மெமரபிள் செலிப்ரேஷன் எதாக இருந்தால் அதையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.